ஹெல்ப் டெஸ்க் கேரியர். எல்லாருமே கேட்குற ஒரு கேள்வி சார், ஹெல்ப் டெஸ்கில் நான் வேலை செய்கிறேன் சார், அது பெனிஃபிட்டாக இருக்குமா இல்லையா, அதோட ஃபியூச்சர் growth எப்படி இருக்கும், எப்படி சேலரி இருக்குங்க, அந்த வேலையில் என்ன தான் சார் பண்ணுறாங்கன்ட்டு ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. அதுக்கான ஒரு சூப்பரான வீடியோ தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேங்க. நான் உங்களோட வெங்கட் விக்கிடிகன் KaaShiv InfoTech. வெல்கம் டு சேனல். ஹெல்ப் டெஸ்க் கேரியர்னா என்ன சார், வாட் இஸ் ஹெல்ப் டெஸ்க் கேரியர், அதை பற்றி பேசலாங்க. ஹெல்ப் டெஸ்க் கேரியர்னா என்னென்னா வந்து இன்டர்நெட்டுங்க. என் வீட்டில் இன்டர்நெட் வேலை செய்யலை, உடனே ஏர்டெல் கஸ்டமர் கேர் நம்பர் அப்படின்னு அடித்து ஃபோன் பண்ணி பேசுவோம். சார் என்னுடைய கஸ்டமர் கேர் என்னுடைய இன்டர்நெட் ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னு. அப்படிங்களா மேடம், உங்களோட நம்பர் சொல்கிறீங்களா, இல்லை அப்படிங்களா சார் உங்களோட நம்பர் சொல்கிறீங்களா சார்னு கேட்பாங்க. அவங்க தான் அந்த ஹெல்ப் டெஸ்க் நம்பர், ஹெல்ப் டெஸ்க்குடைய பர்சன் அவங்க தாங்க, கஸ்டமர் கேர் நம்பர்னு சொல்லுவாங்க. அவங்க ஃபோன் பண்ணி இந்த பிரச்சனை இருக்காங்களா சார், இதுக்கு நீங்கள் இந்த மாதிரி சால்வ் பண்ணணும் சார் அப்படின்ற மாதிரி அவங்க பேசுவாங்க. ஓகேவா, அதாவது ஒரு கம்பெனிக்கு ஃப்ரண்ட்டில் இருந்து உங்களுக்கு கைட் பண்ணுறவங்க கஸ்டமர் கேராக இருந்து கஸ்டமருக்கு கேர் கொடுக்குறவங்க. இப்போ வோடாஃபோன் ஷோரூமுக்கு போய் பாருங்கள், அங்கே ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க தான் கஸ்டமர் கேங்க, அதுதான் ஹெல்ப் டெஸ்க் நம்பர், அது ஹெல்ப் டெஸ்க் பர்சன் சொல்லுவாங்க. ஓகேவா, யாரெல்லாம் அதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க எதிர்பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நல்லா பேச தெரிஞ்சவங்க மட்டும்தான். டிகிரி இயரு கம்ப்ளீட் எதுவுமே கிடையாதுங்க. ஏன் அப்படின்னா கஸ்டமரை நல்லா ஹேண்டில் பண்ணி விஷயத்தை நீ கற்றுக்கணும், கற்றுட்டு கஸ்டமரை நல்லா ஹேண்டில் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஓகேவா, டிகிரி இருந்தால் நல்லது, பட் ஆனால் டிகிரி இல்லைனாலுமே நிறைய இடத்துல எடுத்துக்கிறாங்க. அதனால் இதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, கண்டிப்பாக வேலை கிடைக்கும். சரிங்க சார், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஹெல்ப் டெஸ்க் எப்படி சார் இருக்குன்னா, நான் திரும்ப சொல்கிறேங்க, ஒவ்வொரு பிஸ்னஸுக்குமே வந்து இந்த மாதிரி வந்து கஸ்டமர் கேர் தேவை. ஓகேவா, உங்களுக்கு இந்த பம்பு வேணுமா, இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் ஃபில்டர் விற்றுட்ருக்கோம், அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓனர் உட்காந்து பேசிகிட்டு இருக்க முடியாது, அதை பேசுகிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுறாங்க இல்லைங்களா, அதுதான் இந்த ஹெல்ப் டெஸ்க்குன்னு சொல்கிற ஒரு ஆப்ஷனுங்க. ஓகேவா, அதனால் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லா கம்பெனிலையும் எல்லா பிஸ்னஸ்லையும் அதிகம் இருக்காங்க. ஓகேவா, சரி ஓகே சார். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து சார் ஃபியூச்சர் இன் ஹெல்ப் டெஸ்க் எப்படி இருக்கும் சார், இந்த ஹெல்ப் டெஸ்க்லேயே நான் இருக்கேன் சார், ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னா வந்து அதோடைய க்ரோத் பார்த்தீங்கன்னா கம்மி தாங்க. ஏன் அப்படின்னா வந்து வருமானம் எவ்வளோ இருந்தாலுமே உங்களுக்கு பெருசாக அவங்க தரப்போகிறது இல்லைங்க கம்பெனி. ஓகேவா, கம்பெனி க்ரோ ஆகுங்க, நீங்கள் அந்த ஃப்ரண்ட் பார்ட் மட்டும் தான் வேலை செஞ்சுட்ருக்க மாதிரி இருக்கும். அதனால் வந்து க்ரோத் வந்து எப்போவுமே அது கம்மியாக தான் இருக்குங்க. அதனால் வந்து நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான வழிகளை நீங்கள் தான் தேடணுங்க. ஓகேவா, ஸோ டிகிரி முடிக்காதவங்க ஒரு டிகிரி முடிக்க ட்ரை பண்ணுங்கள். டிகிரி முடித்தவங்க வந்து லைக் ஏதாவது கோர்சஸ் ஏதாவது படித்து அடுத்த லெவலுக்கு போகணுன்ட்டு கண்டிப்பாக வந்து நீங்கள் முயற்சி பண்ணி தான் ஆகணும். ஓகேவா, இதோடைய நின்னீங்கன்னா வந்து பிரச்சனை எங்கே தெரியுமா இருக்குங்க, இதோட கெரியர் க்ரோத்தோட என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா வந்து சம்பளங்க. சம்பளம் எதுவுமே இருக்காதுங்க, சம்பளம் எப்பவுமே கம்மியாகவே இருக்கும், இது ஒரு பிரச்சனை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட கெரியர் க்ரோத்துங்க, அடுத்தபடியான வாழ்க்கைன்னு ஒன்றுமே இருக்காது. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து வேறு ஒரு கம்பெனி ஷிஃப்ட் ஆனாலுமே எனக்கு கெரியர் க்ரோத் இருக்கான்னு இருக்காதுங்க. ஸோ எல்லா ஆங்கிள்லையுமே நமக்கு பிரச்சனையாக இருக்கிறது தொட்டு இதில் இருந்து நீங்கள் ஷிஃப்ட் ஆகிறது மிகவும் நல்லதுங்க. ரொம்ப வருஷம் இதிலேயே இருந்துட்டீங்கன்னா வந்து ஷிஃப்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவுங்க. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அதில் ஷிஃப்ட் ஆகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சரிங்க சார், அடுத்தது சார் வாட் நெக்ஸ்ட் ஃபார் ஃபியூச்சர் க்ரோத். ஸோ அடுத்து நம்ம என்ன சார் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, நான் திரும்ப சொல்கிறது தாங்க, நீங்கள் டிகிரிலாம் முடிச்சிருந்தீங்க, ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா கோர்சஸ் மாதிரி படிங்க. அதுவும் ஐடி கோர்சஸ்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் கைடன்ஸ் தயாராக இருக்குங்க. ஸோ லைஃப்பை மாற்ற ட்ரை பண்ணுங்கள். நம்மளால் முடியுமா முடியாது ட்ரை பண்ணலாமேங்க, முடியுமா முடியாதுன்னு அடுத்து பேசிக்கலாங்க. ட்ரை பண்ணுங்கள், முடிஞ்சிச்சுன்னா வாழ்க்கை மாறிடுதேங்க. நம்ம ஏன் ட்ரை பண்ணாமலே எனக்கு மாறுமா மாறாது கேள்வி கேட்டே இருக்க வேண்டியதுதான். ஜெயிக்கிறவன் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா, நீ ட்ரை பண்ண போறே ஜெயிக்க போறேன்னு நீ தான் முடிவு பண்ணுறேங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒய் நாட் டு கண்டினியூ ஹெல்ப் டெஸ்க் கெரியர். உன் விருப்பம் தான், நீ கண்டினியூ பண்ணுறதா பண்ணிக்கோ, ஆனால் என்ன உனக்கு சம்பளம் அதிகமாகாதுங்க, கெரியர் க்ரோத் இருக்காதுங்க, லேர்னிங் எதுவுமே இருக்காதுங்க, மூளை மழுங்கிடும். ஏன்னா வந்து திரும்ப ஒரே வேலையை செய்ய வந்து உன்னுடைய மூளைக்கு வேறு புதுசாக ஒரு தீனி நீ கொடுக்கல. அப்போ நீ வந்து புத்திசாலியாக இருக்க முடியாதுங்க. யூ ஷுட் கான்ட் ஹார்ன் யுவர் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, புத்திசாலித்தனமாக இருந்துகிட்டே இருக்கணுங்க, புதுசாக கற்றுக்கணும், புதுசாக டெவலப் பண்ணணும், ஏதாவது புதுசாக பண்ணணுங்க. ஓகேவா, அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து சார் எனக்கெல்லாம் வேலை கிடைக்குமா சார், இந்த மாதிரி ஒரு கேரியரில் இருக்கேன், வெறும் ஃபோன் பேசிகிட்டு இருக்க ஒருத்தனுக்கு வேலை கிடைக்குமா சார், உனக்கு தான் ஏன் வேலை கிடைக்கும் ஏன்னு கேளுங்க என்கிட்ட. ஒரே ஒரு விஷயந்தாங்க, ஏன்னா வந்து நீங்கள் கஸ்டமரை கன்வின்ஸ் பண்ணுற திறமை இருக்குது.
உனக்கு மட்டும் டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருந்தால் இன்டர்வியூ கிளியர் பண்ணுவியா நீ? மற்றவனால முடியாதுங்க, உன்னால முடியும். ஏன்னா கன்வின்சிங் பவர். ஒரு பிஸ்னஸை கன்வெர்ட் பண்ண தெரிஞ்சவனால இன்டர்வியூ ஏன் கிராக் பண்ண முடியாது? கெத்து பண்ணலாங்க. நீ நினைக்க மாட்டேன்ற. நினைச்சிங்கன்னா படிக்க ஆரம்பிங்க. படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் படிக்க ரெடியாக இருந்தால் சொல்லித்தர நான் தயாராக இருக்கேங்க. நன்றி, வணக்கம்.